பீகாரில் இப்போ வாக்காளர் பட்டியலெல்லாம் மறுசீரமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அது பீகாரோடு நின்றக்கூடாது, இந்தியா முழுக்க நடக்கணும், குறிப்பாக தமிழ்நாட்டில் தேவை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. பேசினது யார்? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவங்க தான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீகாரில் மட்டும் இந்த வாக்காளர் பட்டியலில் மறுசீரமைக்கிறதுலாம் பத்தாது, இந்தியா முழுக்க வேணும், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வேணும். ஏன்னா தமிழ்நாட்டில் என்னோட பையன் விஜய பிரபாகர் அவர் ஜெயிச்சார், ஜெயிச்சதுக்கப்புறம் 39 தொகுதிகளையும் ஜெயிச்சிட்டாங்க, ஒரு தொகுதிக்காக எப்படி, அதனால் அதையும் ஜெயிச்சதாக அறிவிச்சிருவோம் அப்படின்னு ஜெயிச்சதை ரிவர்ஸ் பண்ணி அவங்களுக்கு இப்போ ஃபேவராக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம ஊரில். ஸோ அப்பேற்பட்ட விஷயம்லாம் பிரச்சனையாக இருக்குல்ல, வாக்காளராவது கரெக்டாக இருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் நம்ம ஊர்லேயே மோசமாக தான் இருக்குது, அதை ஒத்துக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மை, அதை ஒத்துக்கிட்டு அது மாற்றத்தை கொண்டு வரணும். இந்திய அளவில் இந்த மாற்றம் தேவை அப்படின்னு வலியுறுத்தியிருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இல்ல பீகார்ல மட்டும்தானே குளறுபடி ஆயினுக்குதுங்க, இந்தியா முழுக்க நடக்குதுங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கலையா? யோசிச்சு பாருங்க, அவ்வளோ குளறுபடிகள் இங்கேயும் நடக்குது. ஆட்சியில இருக்கிறவங்க ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலம், போலீஸ் பலத்தை கையில வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணலான்ற நடைமுறை இங்கேயும் இருக்கு. அதுக்கு ஒரே உதாரணம் விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகருடைய தோல்விங்க. அவர் வெற்றி பெற்றது உண்மை. அனைத்து அதிகாரிகளும் அனைவரும் அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க 20,000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிட்டார். ஆனால் 39 தொகுதி அவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஒரு தொகுதி தான் தோல்வின்றப்போ அதையும் ரிவர்ஸ் பண்ணி அவர் தோல்வி விட்டுறதாக அறிவிக்க சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்ப இங்க மட்டும் என்ன நியாயமா நடந்துருக்குது? இல்லையே. அதனால பீகாரை மட்டும் நம்ம குறை சொல்றது தப்பு. இந்தியா முழுக்க இருக்கு, இது எல்லாமே மாறணும். இல்லைன்னா ஜனநாயகத்துல தேர்தல் என்பது ஒரு வேஸ்ட் தான் நாங்க நினைக்கிறோம். உண்மையில் உழைச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு இங்க நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. ஓட்டு காசு கொடுத்து ஏமாத்துறவங்களுக்கு தான் இங்க நியாயம் கிடைக்குது. அப்போ உண்மையில் உழைப்பவர்களுக்கு இங்க என்ன நியாயம் இருக்கு? இங்க இருக்கிறாங்களே உதாரணங்கள் எல்லாம் தேர்தல்ல போட்டியிட்டவங்க தான். 3 முறை எம்பிக்கு போட்டிக்கிட்டார் சுதீஷ், என்ன ஆச்சு? இவரு போட்டிட்டு இருக்காரு இடைத்தேர்தல்ல, சட்டமன்றத்துல, என்ன ஆச்சு? இங்க மட்டும் அப்படியெல்லாம் இங்க ஒண்ணும் அப்படியே தேனும் பாலாருமா ஓடுது, அப்படி கிடையாது. பீகார் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இதுதான் நிலைமை. இது மாறணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.